ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் 3 பார்டர் டிசைன்ஸ் எப்படி ஈஸியாக ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான கலர்ஸ் சாப் க்ரீன் ஃபெவிக்ரில் கம்பெனிலேருந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டீப் பிரில்லியன்ட் பர்பிள்ன்ற கலர், அதுவும் ஃபெவிக்ரில்லேருந்து. இந்த 3 டிசைன்ஸுமே ஒரு கண்டினியூஸ் பேட்டர்னாக போட போகிறோம். இப்போ ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை நம்ம ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி கர்வ்டாக ஸ்ட்ரோக்ஸாக போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதிலிருந்து நம்ம ஃப்ளாரல்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெம்மில் இப்போ ஃப்ளாரல்ஸ் போட போகிறோம். இந்த ஃப்ளாரல்ஸ் போடுறதுக்கு டீப் பிரில்லியன்ட் கலர் பர்பிள் எடுத்திருக்கேன். எனி கிரிம்சன் ரெட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். கேமலில் இருக்க நம்பர் 3 சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ட்ரையாக அந்த டிப்பை தண்ணியில் எதுவும் டிப் பண்ணாமல் டைரெக்டாக பெயிண்டில் வச்சுட்டு அந்த டிப் ஆஃப் த ப்ரஷ்ஷை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இழுத்துடணும். 5 பெட்டல்ஸாக போட்டுக்கிடணும். போட்டுட்டு இதுக்கு சென்டரில் இனிமேல் நம்ம எல்லோ கலர் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் வச்சும் நீங்கள் பண்ணலாம். நான் ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அதே சாப் க்ரீன் எடுத்துகிட்டு பெரிய பெரிய லீஃபாக வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே சாப் க்ரீனை வச்சு கலர்ஸ் ஃபில் பண்ணி அந்த ஸ்டெம்மில் ஒவ்வொரு பக்கமும் ஒன்று ஒன்றா வச்சு வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிடணும். இதில் நீங்கள் ஷேடிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம கலர்ஸை அப்படியே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது எல்லோ கலர் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க எல்லோ கோல்டன் எல்லோ. இதை சென்டர் ஆஃப் த ஃப்ளாரில் ஜஸ்ட்டு கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து அப்படியே டேப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போது நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் போடுறதுக்கு இதே மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு சாப் க்ரீன் கலர் வச்சு இந்த கீழே இருக்க ஃபிங்கரை அப்படி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஷேக் ஆகாமல் ஈவனாக அந்த கர்வ்டு லைன் உங்களுக்கு வரைய முடியும். இப்போது இந்த ஸ்டெம்முக்கு ஒவ்வொரு ஸ்டெம்மில் இருந்தும் அப்படியே ஒரு ஸ்டாக் மாதிரி சைடில் பிரான்ச் அவுட் ஆகிற மாதிரி வரைஞ்சி அதிலிருந்து நம்ம ஒரு ஃப்ளார் வரைய போகிறோம். இது நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரையலாம், இல்லாட்டி பென்சிலில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு கூட இதே மாதிரி போடலாம். ஜஸ்ட்டு க்ரீனை வச்சு நம்ம கலர் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு கலர் வச்சு நம்ம ஒரு ஃப்ளார் வரைய போகிறோம். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஃப்ளாரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க கலர் செரூலியன் ப்ளூ. இது ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம கர்வ் பண்ணி அந்த பெட்டல்ஸை சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் போட போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அது நல்லா வளைஞ்சி கர்வ்டாக அந்த ஃப்ளவர் வரும். நம்ம இதை பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த டைரெக்ஷன் ஆஃப் த பெட்டலை நம்ம பார்த்துக்கிடணும். கொஞ்சம் அது கர்வ் பண்ணி வரைஞ்சாதான் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக நிற்கும். இது ஃபஸ்ட்டு 3 பெட்டல்ஸ் ஒரு சைட்லேருந்து நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு 3 பெட்டல்ஸ் இன்னொரு சைட்லேருந்து போடணும். அப்போ தான் நம்ம டைரெக்ஷன் அந்த பெட்டலோட டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இது பெயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இடையில நம்ம லீவ்ஸ் நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பைரல் மாதிரி கர்வ் பண்ணி போட போகிறோம். அந்த ஸ்டாக்லேருந்து 2 பக்கமும் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்பைரல் ஷேப்பில் கர்வ் பண்ணி சாப் க்ரீனை வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் மீதி இருக்க இடத்துக்கு குட்டி குட்டியாக நம்ம சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் லீஃபு போட்டு முடிச்சிட போகிறோம். இப்போது லீஃப் போடுறதுக்கு வேறு ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் எடுத்திருக்கேன். அதுவும் ஃபெவிக்ரில் கலர்ஸ் தான். சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அந்த எம்டியாக இருக்க இடத்துலலாம் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக போட்டு லீஃபாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இப்போ இந்த தேர்ட் டிசைன் வந்து இதுக்கு முந்தின டிசைனில் சின்ன ஒரு வேரியேஷன் கொடுத்து போடுறோம். ஸ்டெம்மு வந்து அதே மாதிரி போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்மிலேருந்து சின்ன சின்னதாக ஸ்டாக் அதே மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்ட்ரோக்கில் ஃப்ளவர் போட போகிறோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் எல்லோ கலர் வச்சுட்டு அதை சுற்றியே 1 ஸ்ட்ரோக்கில் ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு பெட்டல்ஸாக போட்டு அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் நம்ம போடுறதுனால ஒரு பார்டர் பேட்டர்னை வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இது பெரிய பார்டராக பெருசாக போடணுன்னா அந்த ப்ரஷ்ஷோட சைஸை மட்டும் கூட்டிக்கிடணும். பெரிய ரவுண்ட் ப்ரஷ் வச்சு பெரிய பெரிய பெட்டல்ஸாக சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் போட்டிங்கன்னா பெரிய பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதுக்குரிய லீவ்ஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய லீஃப் ஒரு சின்ன லீஃப்னு ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கொடுத்து லீஃப் சைஸில் நம்ம போட்டு அதில் க்ரீன் கலர் ஃபில் பண்ணி முடிச்சிடணும்.